அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சில இஸ்முகளை பற்றி பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்முகள் யார் வேணாலும் மோதலாம். அதுவும் பெண்கள், குறிப்பாக பெண்கள் நம்மளுடைய வீட்டில் இருக்கும் நேரத்தில் அதிகமாக இந்த அமலை நம்ம கட்டாயமாக செய்யணும். ஏன்னா நம்மளுடைய கணவருக்காகவும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வருமானத்திற்காகவும் கணவருடைய சம்பாத்தியத்தை பெருக்கிறதுக்காகவும் இந்த அமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையவே நல்ல நிலைக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை கட்டியுமே அதிகமாக நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்க இந்த அமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியான ஒரு அமல். உங்கள் வாழ்க்கையில் நம்ம எல்லோருமே ஆசைப்படுறது என்ன? எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி தேவை இருக்கும். ஆனால் ஓவராலாக எல்லாரும் ஆசைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா பணம் தான். பணத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. பண தேவை அப்படிங்கிறது ஒன்று இருக்கக்கூடாது. எப்போவுமே கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு கஷ்டமும் பண கஷ்டமும் யாரிடமும் கையேந்திர நிலை அப்படின்னு இல்லாமல் நம்ம கிட்ட அந்த செல்வம் இருக்கணும். நமக்குன்னு ஆசை இருக்கும்ல, என்னுடைய குடும்பத்தில் நான் நல்ல விதமாக வாழணும், பொறாம எண்ணத்தோட கிடையாது. எனக்கு ஒரு ஆசை, எல்லாருக்கிட்டையும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எல்லாம் இந்த நிலைமை எங்களை மாற்றி எல்லாரை விடவும் நான் இந்த நல்ல பணக்காரரா செல்வந்தரா வாழணும் அப்படின்னு ஆசை. எங்களுக்குன்னு ஆசைப்பட்ட மாதிரி பெரிய வீடாக கட்டணும் அப்படின்னு ஆசை. இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அதிக பெண்களுக்கான கவலை அப்படிங்கிறதே குடும்பத்தை நினைச்சாதான் இருக்கும். நல்ல விதமா நம்ம முன்னுக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு நம்ம பல பேர் ஏங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது. இன்ஷால்லா இந்த அமலை நீங்க செய்யுங்க. விரைவா அதற்கான பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப எளிமையான அமல் இது. இந்த அமல் நீங்க எப்போ வேணாலும் செய்யலாம், எத்தனை முறை வேணாலும் இதை நீங்க செய்யலாம். அதாவது நீங்க தொழுகை இருந்தாலும் இதை நீங்க ஓதலாம், தொழுகை இல்லாட்டியும் நீங்க இதை ஓதலாம். ஒழு இருந்தாலும் செய்யலாம், ஒழு இல்லாட்டியும் நீங்க இதை செய்யலாம். உங்களுடைய ஒரு விருப்பம் தான். நேரம் காலம் அப்படிங்கிறது நம்ம எதுவும் குறிச்சுக்கிறது கிடையாது. நம்மளுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம் தான் இது. அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட இந்த அமலை நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு பணத்தை அல்லாஹ் தஆலா வாரி வழங்குவான். மழை போல உங்க வீட்டுல குவிக்க செய்வான். எல்லா மூலைகள்லையுமே இவங்க எண்ணி பார்க்குற திரும்பி பார்க்குற இடத்துல எல்லாமே உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட ஐவேளை தொழுகையை நம்ம தவற விடாம தொழுதுகிட்டே இந்த அமலை நாம செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா இது இந்த அமல் செய்யறதுக்கு நீங்க பீரியட்ஸ் டைம்லயும் செய்யலாம். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஐவேளை தொழுகையை நீங்க தவற விடாம ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வை நம்ம நெருங்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்தால ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவோம். இந்த அமலை நீங்க இப்போ எப்ப வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை முறை நீங்க இதை ஓதுறீங்க அப்படின்னா சொல்ற ஒன்றையுமே நீங்க 40 முறை நீங்க ஓதுங்க. உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா கூடுதலான எண்ணிக்கையில ஓதுறதா இருந்தாலும் உங்களுடைய விருப்பம். ஒரே சிந்தனையோட நியத்தை வச்சு இந்த அமலை செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த அமல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது அல் வஹாப். அல் வஹாப் அல் வஹாப் அப்படிங்கும் பொழுது வாரி வழங்கக்கூடியவன், பெரும் கொடையாளன், மிகுதமாக கொடுப்பவன், இந்த மாதிரி அர்த்தங்கள் வரும். அப்போ அள்ளி கொடு எனக்கு, இதனுடைய அர்த்தத்தையே பார்த்தீங்கல்ல, வாரி வழங்கு, பெருங்கொடையாளன் அப்படிங்கும்பொழுது நம்ம செல்வத்தை எனக்கு வாரி வழங்கு, உன்னுடைய காலடியில் இருக்கிற செல்வத்தை எனக்கு வாரி வழங்கு அல்லாஹ். நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், பண பிரச்சனையில, அந்த பண தேவைகளை எனக்கு நீக்கு. எப்பவுமே என்கிட்ட பணம் இருக்கிற மாதிரி என்னுடைய எப்பவுமே என் பரிசுல பணம் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி எனக்கு பண்ணு. எனக்கு எல்லாத்தையுமே வாரி வழங்கிய ரஹ்மானே அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இஸ்மு. அல்லாஹுடைய தன்மை, அல்லாஹுவால மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமல் இது. இதை நீங்க ஓதிக்கோங்க. அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட. இது பணத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு நீங்க ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை உங்களுடைய கணவர் பிள்ளைகளுடைய வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னாலும் சரி, இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்து இரண்டாவது அர் ரஸாக். அர் ரஸாக் அப்படிங்கும்பொழுது ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ரிஸ்க் அளிக்கிறது அப்படிங்கும்பொழுது நமக்கு உணவு மட்டும் இல்லை, ரிஸ்க்கு நம்மளுடைய இருப்பிடம், செல்வம், வருமானம், பணம், ஆரோக்கியம், உறவு, இந்த மாதிரி எல்லாமே நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே நமக்கு அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் தான். அந்த ரிஸ்க்கை எனக்கு வாரி வழங்கு, அந்த ரிஸ்க்கை எனக்கு பரக்கத் செய் அப்படின்னு நம்ம கேட்குறோம். எல்லாத்துலேயுமே நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம நல்ல விதமாக வாழணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை. இதையும் நீங்கள் ஓதுங்க. அடுத்து மூன்றாவது யா ஃபத்தாஹ். யா ஃபத்தாஹ்
யா ஃபத்தாஹ் அப்படிங்கும் பொழுது வெற்றி அளிப்பவனே அப்படின்னு அர்த்தம். வெற்றி அப்படிங்கும் பொழுது நம்ம இம்மை மறுமை எல்லாத்தையுமே உள்ளடக்கி தான் நம்ம கேட்குறோம். எனக்கு இம்மையிலையும் வெற்றியை கொடு, மறுமையிலையும் வெற்றியை கொடு. இம்மையிலையும் நான் நல்ல விதமாக வாழணும், மறுமையிலையும் நான் நல்ல விதமாக வாழணும். நம்ம செய்கிற காரியங்கள் நம்ம எல்லாத்துலேயுமே அல்லாஹ் தஆலா நமக்கு வெற்றியை கொடுக்கணும். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த வேலையில் நமக்கு ஒரு வெற்றியை நோக்கி நம்ம போகணும். பிஸ்னஸ் ஓனாக பண்ணுறீங்கன்னாலும் சரி, இல்லை ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் உயர்ந்து உயர்ந்து போகணும், வெற்றியை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னு நம்ம அழகிய முறையில் கேட்குறோம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இதில் இருக்கிற எல்லா இஸ்முகளுமே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான இஸ்முகள் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் ஓதுங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யா கனியோ, யா கனியோ, யா கனியோ அப்படிங்கும் பொழுது தேவையற்றவனே. அல்லாஹ் மட்டும்தான் எந்த ஒரு தேவையும் இல்லாதவன். ஏன்னா அவன்தான் அரசன், அவன்தான் நம்மளுடைய எஜமான். நம்ம யாரு? அவனுடைய அடிமைகள் தான். நம்ம அடிமையெல்லாம் இருக்கிற நமக்கு நிறைய தேவைகள் இருக்கு. ஒரு தேவை நம்ம நடந்து முடிஞ்சதோட அடுத்த ஒரு தேவை நமக்கு தோணுது, அடுத்த ஒரு தேவையை நோக்கி நம்ம போறோம். இப்படி நமக்கு தேவை முடிய முடிய ஒவ்வொரு தேவை நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. அந்த தேவைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுறவன் யாரு அப்படின்னா, எந்த ஒரு தேவையும் யாருக்கிட்டையும் எந்த ஒரு தேவையும் இல்லாத அந்த ரப்பு மட்டும்தான். அப்படின்னு நம்ம அல்லாஹ் அழகிய முறையில் நம்ம புகழ்றோம். தேவையற்றவன் நீ மட்டும்தான், எனக்கு இந்த தேவையை நிறைவேற்று, என்னுடைய இந்த ஹாஜத்தை எனக்கு நிறைவேற்றி கொடு, என்னுடைய துவாவை எனக்கு கபுலாக்கி கொடு அப்படின்னு நாம கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இன்ஷா அல்லாஹ் இதையும் மோதுங்க. அடுத்து யா மோனி, யா மோனி, யா மோனி அப்படிங்கும் பொழுது சீமானாக்குபவன் அப்படின்னு அர்த்தம். நம்மளை செல்வ சீமானா நம்மளை ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை தான் இதுவும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட எல்லாத்தையுமே உள்ளடங்கின ஒரு விஷயமா தான் இருக்கு. ஒரு சீமானா இருக்காங்க, சீமாட்டியா இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும்ல, நகை, பணம், சொத்து இப்படின்னு எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. இது வேணும் அது வேணுங்கிற அளவுக்கு குறை இல்லாம இருக்கிறவங்கள தான் நம்ம சீமாட்டியா இருக்காங்க, சீமானா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த செல்வ சீமானா என்ன ஆக்கு அப்படின்னு நாம அல்லாஹ்விடம் கேட்கிறோம். ரொம்ப ரொம்ப அற்புதமான அமல்கள் இது எல்லாமே. அதனால இது எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாத்தையுமே ஓதிட்டே வாங்க, கண்கூடான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா, யா கஃபார், யா கஃபார், யா கஃபார் அப்படிங்கும் பொழுது மிகவும் மன்னிக்க கூடியவன். இதோட அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். நம்ம எப்பவுமே என்ன துவா கேட்கறதா இருந்தாலும் சரி, நம்ம அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பும் கேட்கணும். ஏன்னா நம்மளுடைய பாவங்கள் காரணமாக தான் நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு பாவம் செய்யாம இருந்திருக்க மாட்டோம். அந்த பாவத்துடைய காரணமாக தான் நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் தடங்கள் ஆகும். நம்ம செய்யற காரியங்கள் அப்படின்னு எல்லாத்துலேயுமே கஷ்டம் வருது, நம்ம செய்யற விஷயத்துல தடங்கள் இருக்கு, நம்ம வாழ்க்கை நிம்மதி இல்லாம ஆகுது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே நம்மளுடைய பாவங்கள் தான். அப்போ நாம அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். அல்லாஹ் தாலா என்ன சொல்றான்? பாவ மன்னிப்பு கேட்கறவங்கள்ட்ட நான் மன்னிக்க கூடியவனா இருக்கேன், அவங்க என்கிட்ட கேட்டா நான் மன்னிப்பேன், என்கிட்ட கேளுங்க நான் தரேன் அப்படிங்கிறான். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பாவ மன்னிப்பு தான் கேட்கணும். அல்லாஹ்விடம் நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுட்டாலே நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைச்சிரும். இன்ஷா அல்லாஹ் இந்த அமலையும் நீங்க ஓதுங்க. அடுத்து கடைசியா யா முஜீப், யா முஜீப், யா முஜீப் அப்படிங்கும் பொழுது தேவையை நிறைவேற்றுபவனே, முறையீட்டை ஏற்பவனே, துவாக்கள் கபுலாக்குபவனே, இந்த மாதிரி அர்த்தங்கள். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ஒன்னொன்னா கேட்டோம். நமக்கு பாவ மன்னிப்பும் கேட்டோம், எனக்கு வாரி வழங்கு, எனக்கு ரிஸ்கில் பறக்கத் செய், என்னுடைய தேவையை நிறைவேற்றி எனக்கு வெற்றியை கொடு அப்படின்னு நாம ஒவ்வொன்றையும் நம்ம கேட்டோம். கடைசியா என்னுடைய துவாவை ஏத்துக்கோ அப்படின்னு நம்ம கடைசியா அல்லாஹ்வுடைய இஸ்மை கொண்டு முடிக்கிறோம். நிறைய நேரம் நம்ம எப்படி போதுவோம் அப்படின்னா, பாவ மன்னிப்புக்கு இஸ்திக்ஃபாரும் போதுவோம். அதுவும் நல்ல சிறந்தது தான். இஸ்திக்ஃபார் நிறைய இருக்கு. அஸ்தக்ஃபிருல்லா, ரப்பீஃபிர்லி, அல்லாஹும்ம ஃபிர்லி, இன்னும் கொஞ்சம் பெரிய துவாக்கள்லாம் இருக்கு. அதையும் நம்ம ஓதலாம் தான். ஆனா இப்போ நம்ம அல்லாஹ்வுடைய பேரை கொண்டே நம்ம எல்லாத்தையும் கேட்கிறோம். பாவ மன்னிப்பும் கேட்கிறோம், துவாக்களையும் கேட்கிறோம், கடைசியா என்னோட துவாவை ஏத்துக்கோ அப்படின்னு நம்ம அதையும் நம்ம அல்லாஹ்வுடைய இஸ்மை கொண்டு, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நம்ம கேட்கிறோம். ரொம்ப 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 அற்புதமான அமல் இது. இதை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுவும் பெண்கள் கட்டாயமா இதை ஓதுங்க. ஏன்னா நம்ம என்ன கேட்கிறோமோ அதை கொண்டுதான் நம்மளுடைய குடும்பம் இருக்கு. நமக்காக மட்டுமே நம்ம கேட்க மாட்டோம். எப்போதுவா கேட்டாலும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நமக்கு எல்லாம் இது. இப்ப நம்மளே ஒரு வீடை வாங்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்னா நமக்காக மட்டும் இல்லை, நம்மளுடைய குடும்பத்துக்காக தான் நம்ம ஆசைப்படுறோம்.
பணம் அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம அதை செலவு பண்ணணும்னு நம்ம நினைச்சு நம்ம கேட்கல. நம்ம குடும்பத்துக்காகத்தான் கேட்கிறோம். நம்மளோட பிள்ளைகளுக்காக நாளைக்கு அவங்களுடைய தலையெழுத்து நல்ல விதமா இருக்கணும். உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது. இந்த கணவர் நல்ல விதமா இருக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்காகவும் தான் நம்ம பெண்கள் கேட்போம், நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்காக. அதனால இது ரொம்ப அற்புதமான அமல். இது யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஏதாச்சும் ஒரு நேரத்தை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. பீரியட்ஸ் டைம்ல ஓதலாங்கிறனால உங்களால எந்த நேரம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த நேரம் ஓதுங்க. ஆனா எந்த ஒரு நோக்கத்துக்காக நீங்க இதை ஓதுறீங்களோ அதே சிந்தனையோட, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இதெல்லாம் நீக்கு, நான் சில விஷயம் ஆசைப்படுறேன், அதுக்கு என்கிட்ட பணம் இல்ல, அந்த பணத்தை எனக்கு நீ கொடு அப்படின்னு நீங்க அல்லாஹ்விடம் அழகிய முறையில நீங்க கேட்டு பாருங்க. கண்டிப்பா அல்லாஹ் தாலா பதில் கொடுப்பான். ஏன்னா பொதுவாவே அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கூறியிருக்கான், எனக்கு அழகிய பெயர்கள் இருக்கு, அதுல நீங்க எதை சொல்லி நீங்க அழைச்சாலும் சரி அதுல அந்த தன்மைக்கேற்ப நான் பதில் கொடுப்பேன் உங்களுக்குன்ட்டு. அப்போ நம்ம இல்ல கேட்டுக்க எல்லாத்தையுடைய அர்த்தமும் நமக்கே புரியுது இல்ல. நம்ம எல்லாத்தையும் கேட்டு கடைசியா நம்ம எனக்கு இதுதான் விஷயம், இதை எனக்கு குடியா அல்ல அப்படின்னு நம்ம அல்லாஹ்விட உரிமையோட கேட்கும் பொழுது நிச்சயமா அல்லாஹ் தாலா நம்மள வெறும் கையோட அனுப்பவே மாட்டான். அதனால ஐவேளை தொழுகைங்கிறது எப்பவுமே தவற விடாம தொழக்கூடியவர்களா இருங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் தஹஜத்துடைய தொழுகையை தொழ பாருங்க. அந்த நேரத்துல இந்த அமலையும் கூட நீங்க செய்யலாம். இன்னும் கூடுதலா நினைக்கையில கூட செய்யலாம். மத்தபடி பொதுவான நேரத்துல இதை நீங்க 40 முறை ஊதி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த அமலை நம்ம செய்யணும். அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்கிறனால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது தப்பா நான் சொல்லலை. ஆனா நம்பிக்கை அப்படிங்கிறது பலமா இருக்கணும், பலவீனமா இருக்கக்கூடாது. எங்க நான் எவ்வளவோ துவா பண்ணிட்டேன், எவ்வளவோ கேட்டுட்டேன், எல்லாம் இது வரைக்கும் கொடுக்கல, இனிமே கொடுக்க போறானா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தானாங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம கேட்கக்கூடாது. என்னுடைய ரப்ப எனக்கு கொடுக்க போறான், அதற்கான ஒரு முயற்சியா தான் இதெல்லாம், எல்லாம் எனக்கு விரைவா பதில் கொடுக்க போறான் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டோட முழு நம்பிக்கையோட இந்த அமலை நீங்க செய்யுங்க. ஏன்னா அல்லாஹ் தாலா யார நெருங்குறானோ, யார நல்ல விதமா ஆக்கணும்னு நினைக்கிறானோ அவங்களுக்கு தான் மார்க்கத்துடைய சிந்தனைகளையும் சரி மார்க்கத்தை பத்தியும் தெளிவையும் அல்லாஹ் தாலா கொடுப்பானாமா. எப்போ நம்ம இதெல்லாமே நம்ம மார்க்கத்தோட சிந்தனைகள் தான் நமக்கு வருது. இப்போ நம்ம இதுல ஒரு 7 இஸ்முகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதனுடைய அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அல்லாஹ் பக்கம் நம்ம நெருங்குறோம்ல, அப்போ அல்லாஹ்க்கு நம்ம பிடிச்சனால தானே அல்லாஹ் நம்மளை நெருங்க வைக்கிறான். அப்போ நம்மள அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான். அதை நீங்க முழுசா நம்பி இந்த அமலை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது 1000 டைம்ஸ் கட்டியும் அதிகமா எத்தனை பர்சன்டேஜ் வேணாலும் நீங்க இதுக்கு வச்சுக்கோங்க. 100% கூட இல்லை, எத்தனையோ பர்சன்டேஜ் 0 நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. எத்தனை பர்சன்டேஜ் வேணாலும் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோடு ஈமானோட இந்த அமலை தனிமையில அமர்ந்து அல்லாஹ்விடம் அழுது வேணாலும் துவா கேளுங்க. கண்டிப்பா அல்லாஹ் தாலா உங்களை வெறும் கையோட அனுப்பவே மாட்டான் இன்ஷா அல்லாஹ். ஊதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதை நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்றதன் மூலம் அவங்களும் ஓதி அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமா ஆனாங்க அப்படின்னா அவங்க அதை ஓதுனாலே அதற்கான நற்கூலியா அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். அந்த நன்மையை நமக்கு மறுமைக்கும் நமக்கு ஒரு தேடலா இருக்கு இன்ஷா அல்லாஹ். அதிகமா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.